நமது தொலைபேசி இணைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு ப சிதம்பரம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, மக்கள் மேல் அக்கறை கொண்ட அனைவருக்குமே ஒரு இழப்புதான் என்று அனைத்து தலைவர்களுமே தங்களது இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள். நீங்கள் நெருக்கமாக பழகியவர், உங்களுடைய இரங்கல் குறிப்பென்ன? தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைவு என்னை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரை பல்லாண்டுகளாக நான் அறிவேன். அவர் மார்க்சியவாதி, ஆனால் ஜனநாயகவாதி. மார்க்சிய கொள்கைகளை ஆழமான நம்பிக்கை உள்ள திரு யெச்சூரி அவர்கள் அதே நேரத்தில் இந்திய அரசு என்பது மார்க்சிய கொள்கை அடிப்படையிலே அமையாது என்று உணர்ந்து, அமைகின்ற இந்திய அரசு ஜனநாயகம், சுதந்திரம், சமத்துவம், உழைப்பாளர்கள் உரிமை ஆகிய உயர்ந்த கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்ந்து மற்ற கட்சிகளோடு ஒத்துழைப்பதற்கும் கைகோர்ப்பதற்கும் முன் வந்தாரே, அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. யுனைடெட் ஃப்ரண்ட், ஐக்கிய முன்னணி ஆட்சி திரு தேவகவுடா அவர்கள் தலைமையிலே 1996 அமைந்த போதும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலே 2004 அமைந்த போதும், அந்த இரண்டு ஆட்சிகளும் ஜனநாயகத்தை பேணி காத்து அதே நேரத்தில் மக்கள் உரிமைகளை, மக்கள் நலன்களை முன்வைத்து அரசு நடத்தியதற்கு காரணம் கூட்டணி பலம். அந்த கூட்டணி பலத்துக்கு கூடுதலான பலம் கூட்டியது திரு யெச்சூரி என்பதில் எனக்கு ஐயமே கிடையாது. அந்த வகையிலே திரு யெச்சூரி அவர்களுடைய பெரும்பங்கு அவருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் சொல்றார். அவருடைய மறைவு என்பது அகாலமான மரணம். இந்த நேரத்தில் அவரை போன்ற உறுதியான தோழர்கள் இந்தியா கூட்டணிக்கு தேவைப்படுகின்றன. எங்களுடைய கூட்டணியுடைய மிகப்பெரிய தூண்களிலே ஒரு தூண் விழுந்துவிட்டது என்பதிலே எனக்கு மிகுந்த வருத்தம். அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பிற்கு வந்து இரங்கல்களையும் நினைவலைகளையும் பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா.